சாதனா பண்ண சதி என்னாச்சு பூமிக்கு? ஏற்கனவே பூமி அவங்க அப்பா உதய் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தத்தில் இருக்காங்க. அவர் வேற கம்பல் பண்ணி இவங்களை வெளில கூப்பிட்டு போறாரு. சிவாவுக்கும் இது தெரியுது. அவர் அக்கா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு வருவோன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வீட்டுக்கே வந்துடுறாரு. எதுக்கு இங்கே வந்த, எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. அவர்கிட்ட ஃபோன் வேற இல்லைங்கிறாரு. சிவா கேட்குறாரு, எதுக்காகக்கா நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு ககன் மாமாவை தானே பிடிக்கும், ஏன் இப்படி எல்லாம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்க நடந்தது எல்லாத்தையும் சிவா கிட்ட அரையும் குறையுமா சொல்கிறாங்க. கிருஷ்ணபிரசாத் மாமாவும் சாரதாத்தையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டா, அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சிவாவுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவர் கேட்குறாரு, எப்படிக்கா நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க? ககன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? வேற ஆள் கூட உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அதெல்லாம் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு ஒரு மொபைல் ஷாப்புக்கு போகிறாங்க. அவருக்கு மொபைல் வாங்கி தந்துட்டு 2 பேரும் பேசிட்டே வெளியில் வர்றாங்க. இவங்க வெளியில் வர்றத சாதனா அவங்க கார்லேருந்து பார்க்குறாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பூமி மேலே அவங்க அடியால் விட்டு கார் ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாங்க. கார் இடித்ததில் பூமிக்கு தலையில் அடிபட்டு மயங்கிடுறாங்க. சிவாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அக்கா எந்திரிக்கா எந்திரிக்கான்னு பரிதாபமாக கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவங்க அடிபட்டு மயங்கினதை பார்த்து ரசிச்சுட்டு சாதனா சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பூமி அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு சிவா. சாரதாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல ஆண்டி, பூமி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பதறி அடிச்சுட்டு சாரதா வராங்க. ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்கிறாரு சிவா. ஐசியூவில் பூமியை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க சாரதா. பூமி இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க, அப்படியே கோமாவில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, எல்லாம் அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் பயமுறுத்துறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பூமியோட ஸ்டூடெண்ட் பூமிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சாரதாவை பார்க்குது. பார்த்துட்டு, பூமி டீச்சருக்கு ஒன்றும் ஆகாது, நான் அவங்களோட ஸ்டூடெண்ட் தான், எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போதைக்கு எனக்கு பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னதுனால பூமி டீச்சர் எனக்கு ஃப்ரீயாக தான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. பூமி டீச்சருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் இங்கே இருக்க விநாயகர் முன்னாடி டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. பூமியை போய் பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு டான்ஸ் ஆட ஆட பூமிக்குள்ளே சேஞ்சஸ் நடக்குது. அவங்களும் கண்ணு முழிச்சிடுறாங்க. பக்கத்தில் இருக்க நர்ஸ் பூமி முழிச்சிட்டாங்கங்கிறத சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ககனும் வந்துடுறாரு. கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் சாரதாக்கு அவ்வளோ சந்தோஷமாயி அந்த குட்டி பொண்ணை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போய் பூமியை பார்க்குறாங்க. அப்புறம் ககன் சொல்கிறாரு, போதும் இங்கே இருக்க வேணாம், கிளம்புங்க அப்படிங்கிறாரு. சிவா, நான் வேணா இருக்கட்டுமா அக்காவுக்கு துணைக்கி அப்படின்னு கேட்குறாரு. நீயும் ஏன் சொந்தக்காரன் தான், வா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் கூப்பிட்றாரு ககன். இன்னும் ஏன் சரச்சந்திராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் அவர் இன்னும் பார்க்க வரல? சரி, இதெல்லாம் சரி, ககன் பூமியை புரிஞ்சுக்குவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.